இதனால் ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களது திருச்சபைக்காக ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இன்றைய நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் நம்பிக்கையின் வார்த்தை, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த அதிகாலை வேளையிலே மகனே உன்னை பார்த்து சொல்கிறார். எழும்பி பிரகாசிப்போம், கர்த்தருடைய மகிமை நம் மேல் உதிக்கும் என்று எத்தனை பேர் இந்த அதிகாலையிலே நாம் விசுவாசிக்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் ஒளியாய் ஆண்டவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் நம் ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார். கர்த்தர் நம் மேல் உதித்து அவருடைய மகிமையினாலே நிரப்ப விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம் மூலம் அநேகர் ஜீவ ஒளியினிடத்தில் வர வேண்டும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் உள்ளவர்களுக்கு நம் சாட்சியின் வாழ்க்கையினால் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தவர்களாக காணப்பட வேண்டும். பெரிய வெளிச்சமாகி இயேசுவிடம் வந்து ரட்சிப்பை நாம் பெற வேண்டும் என்பதே கர்த்தரின் முதலாவது திட்டம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரர் புத்தகத்தில் கூறியது போல, கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று தாவீது ராஜா ஜெபம் பண்ணுகிறார். நம்மில் எத்தனை பேர் நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், எங்களது குடும்பங்கள், எங்களது ஊர், எங்களது நாடு, எங்களது சபையின் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று எத்தனை பேர் நம்மில் நாம் கர்த்தரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறோம்? தாவீது ராஜா கூறுகிறார், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்கிறார். இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் யோவான் மட்டும்தான் கல்வாரி சிலுவை நண்டை வந்து கடைசி வரைக்கும் நின்றார். ஆதலால் தான் மகிமையான இயேசுவை பத்மு தீவில் யோவான் ஸ்தானவர் கண்டார். தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவையை ஒவ்வொரு நாளும் தரிசித்தால் தான் அவருடைய மகிமையை நாம் காண முடியும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். நாம் தினந்தோறும் அவர் முகத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமா? அவர் முகத்தை நாம் தேடாவிட்டால் பிரகாசம் கிடைக்காத. தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்கார புத்தகத்தில் கூறியது போல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. வெயில் வரும் முன் மன்னாவை தேடி சேகரிக்கும்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளையிட்டார். பல பிரச்சனைகளை சந்திக்கும் முன் அதிகாலையிலே அவர் முகத்தை நாம் தேடினால் நமக்கு அன்றைய தினம் நமக்கு பிரகாசம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நம்மில் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? ஜீவ வசனத்தை நாம் பிடித்துக் கொள்கிறவர்களாய் இன்று நாம் காணப்பட்டோமே என்றால் அவரது முகத்தை நமக்கு பிரகாசிக்க விளங்குவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலேயே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று பிலிப்பு சபையாரை பார்த்து கூறுகிறார். நாம் பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? நமது ஜெபத்தில் உபவாச ஜெபம் காணப்படுகிறதா? உபவாசித்து ஜெபிக்கும் போது பிரகாசம் கிடைக்கிறது என்று வேத வசனம் கூறுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, மோசே சீனாய் மலையிலே தேவனுடன் முகமுகமாய் பேசினார். மோசையின் முகம் பிரகாசித்தது. மலையின் அனுபவம் என்பது ஜெபத்தில் தரித்திருது. தனித்து தேவனோடு உறவாடும் ஒரு அனுபவம். நம்மில் எத்தனை பேர் நாம் தேவனோடு தனித்து ஜெபத்தில் தரித்து தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறோமோ அவர்கள் அனைவருக்கும் இன்றைய நாளில் கர்த்தருடைய முகம் பிரகாசிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வசனம் கூறுகிறது, மனுஷனுடைய ஞானம் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று. நற்கிரியைகளை செய்வதால் நம்மிடம் பிரகாசம் காணப்படும் என்று வேதவசனம் மிகவும் தெள்ள தெளிவாக கூறுகிறது. உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தவர்கள் பிரகாசிக்க முடியும் என்று வேதவசனம் கூறுகிறது. ஆண்டவர், தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இன்றைய நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாம் எழும்பி பிரகாசிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மகிமை நம் மேல் உதிக்கும். ஆமேன்.